பார்த்தீங்கன்னா எப்படி ரேஷன் கார்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா, சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேங்களா? சரி, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற விஷயம் தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கும், ஆல் போட்டுருங்க. அப்புறம் இங்கே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டாலே எனக்கு போதும், ரொம்ப ஹாப்பி, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ரேஷன் கார்டு எங்கே ப்ரோ போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இதில் தான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எனக்கே புரியல சில விஷயம்லாம், அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் சர்வீஸ், அப்புறம் பிரிண்ட் யுவர் ஸ்மார்ட் கார்டு ரிலவெண்டட் இஷ்யூஸ், அப்புறம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் அப்ளை நான் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அலோ கேமரா ஆக்சஸ் கேட்கும், அலோ கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்கள் வீட்டு தலைவர் யார், உங்கள் அப்பா லைக் ஏதாவது யார் இருக்காங்களோ அவங்க, ஸோ ஃபாதர் நேம் அட்ரஸ்லாம் கொடுத்துருங்க. தமிழ்லேயும் அந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடுங்க. ஃபேமிலி ஹெட்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுங்க. டிஸ்ட்ரிக், தாலுக்கா, அதுக்கப்புறம் வில்லேஜ், அவங்க பின்கோட், அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர். இது ரொம்ப இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேர் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டு ஆப்ஷன், என்ன கார்டு நீங்கள் இது பண்ணுறீங்க, அதாவது ரைஸ் கார்டா சுகர் கார்டான்னு சொல்லி கேட்பாங்க, அது உங்களோட இஷ்டம். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப், இப்போ எங்கே இருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் அவங்க கேட்பாங்க, அந்த ப்ரூஃப் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சப்மிட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு இது அக்செப்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தாலே உங்களுக்கு போதும். இப்போதைக்கு அது டெம்பரரி, சரி, அது உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் சில நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஐடி கொடுப்பானுங்க, ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், அதை வச்சு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் அவங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த நம்பருக்கு, இந்த ஹெல்ப் டிஸ்க்குன்னு இருக்குல்ல, அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ தமிழ்லேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த கார்டு இருக்குது ப்ரோ, இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே போயிட்டு என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா, இல்லை சேஞ்சஸ் பண்ணணுமா, அட்ரஸில் இல்லை ஃபேமிலி ஹெட்டை சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை ரிமூவ் பண்ணணுமா, ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இதுக்கான அவங்க ஆப்பும் விட்டுருக்காங்க, இது iOSலேயும் இருக்குது, சரிங்களா? இப்போ உங்கள் ரீசப்மிட் பண்ணணும். இன்ஃபேக்ட் உங்கள் அப்ளிகேஷன் ரீசப்மிட் பண்ணணும்னு நினச்சா கூட உங்கள் ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் கொடுத்து நீங்கள் ரீசப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. வித்தின் 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் ஆன்லைனில். இதுக்காக நம்ம டிவிகே கவர்மெண்ட் இந்த விஷயம் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது. தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.